ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024 ஆண்டு மகர ராசிக்கு 100% உபரீத ராஜயோகம் உறுதி. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க கடந்த சில வருடங்கள் பல ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிலர் வாழ்க்கையே முழுமையாக வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. வாழ்க்கையில் பெரிய ஒரு பிடிப்பற்ற நிலை, மகிழ்ச்சி என்பதே இருந்திருக்காது. அதீத கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், ரணமான ஒரு வாழ்க்கை, கவலைகள் நிறைந்த வாழ்க்கையாகவே வாழ்ந்திருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் ஒரு வகையில் அவர்களுக்கு இந்த 2024 ஆண்டு அவர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் வழிகளையும் நிச்சயம் அமைச்சு தரும். மன நிறைவு ஏற்படும். மன கவலை நீங்கும் அளவிற்கு நன்மைகள் நடக்கும். நல்லது ஒரு விஷயம் நடந்தவர்களுக்கு நிறைவான பலன் கிட்டும். அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லலாம். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்கு யோகம் நிறைந்த ஒரு பொற்காலம் தான். ஏன்னா உபரீத ராஜயோகம் 100% பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை இருக்கும். சரிங்களா? ஒரு வகையில் இந்த ஆண்டு அவர்களுக்கு அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு. வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் அமைவது, சுகமேன்மை, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, தன் ஆசைப்பட்டதை அடையிறது, நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயம், நீண்ட நாளாக கிடைக்காம தள்ளி போயிட்டு இருந்தது, நீண்ட நாள் நடக்காமல் போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி நிலுவையில் இருந்தது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். அதன் மூலம் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். ஒரு வகையில் தெளிவான வெற்றி பெறுவார்கள், முன்னேற்றத்தை அடைவார்கள். வளர்ச்சி மட்டும் இல்லாமல் வளர்ச்சிக்கான பாதைகளும் இவர்களுக்கு கிட்டும். யோகமும் உண்டு, ஏற்றமும் உண்டு, வளர்ச்சிகரமான சாதனைகளும் உண்டு, முன்னேற்றமும் கிட்டக்கூடும். அதனால் இயல்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மன நிறைவுக்கேற்ப சிறப்பான சரியான முன்னேற்றம், வளர்ச்சி இது நல்லாவே இருக்கும். சரிங்களா? பொருளாதார மாற்றம், சுபகாரியங்கள் கைகூடுவது, வெற்றி, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல தொழில் அமைவது, நல்ல வியாபாரம் அமைவது, லாபமேன்மை நிறைவாக இருக்கும். பொருளாதார நிலை நிறைவாக இருக்கும். மூத்த சகோதரம் உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை வர்க்கத்தினர் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க. தந்தை சொத்துக்கள் நீண்ட நாளாக நிலுவை பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், அதில் எல்லாமே ஒரு சுமூகமான பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கலான்னு வரலாம். இல்லைனா அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியலாம். இந்த மாதிரி ஒரு விதத்தில் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும் என்பது நிச்சயம் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையும் நல்லாயிருக்கும். வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிப்பது உங்களுடைய கஷ்டங்களை மறப்பதற்கான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றம், நல்லது ஒரு ஆரம்பம்ன்ற ஒரு நிலையிலே இருக்கும். இது அதற்கான ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி இந்த ஆண்டிலேருந்து உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும். படிப்படியான முன்னேற்றம், உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வீண் போகாது என்பதை நீங்கள் உணருவீங்க. அதை உணர்த்தும் விதமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ அதற்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நன்மை மிகுதியாக நடக்கும். அதற்கு எல்லாமே சேர்த்து வச்சு உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். நாவடக்கத்துடன் செயல்படுங்க. வளவலன்னு பேசாமல் உங்களுடைய வேலையும் உங்களுடைய செயலிலும் முழு கவனம், சரியான முயற்சியுடன் செயல்படும் பட்சத்தில் அனைத்திலும் வெற்றி கிட்டும். அனைத்திலும் முன்னேற்றம் உண்டு. அனைத்து விதத்திலும் வளர்ச்சி கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமே. யோகம் நிறைஞ்சிருக்கும், வெற்றி கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார மாற்றமும் அதீத வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு. அதனால் உபரீத ராஜயோகம் 100 விழுக்காடு உங்களுக்கு சாத்தியமான ஒன்றே கூட. அதன் மூலம் பொருளாதார மாற்றமின்றி எல்லா விதத்திலும் வளர்ச்சி பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. மன மகிழ்ச்சி, கவலை மனதளவில் இருந்து நிச்சயமாக நீங்கும். படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் உணருவீங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் என்பதனால் கவலை வேண்டாம். கவலை கொள்ளாமல் தைரியமாக இருங்க. எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்